இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு மாதம் வரை இந்த சட்னி பொடியை வைத்துக்கொள்ளலாம். அது என்ன சட்னி பொடி என்றதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். சட்னி பொடி எப்படி நம்ம செய்யணும்? தினமும் காலை இரவு இட்லி தோசை தான் நம்ம எப்பொழுதுமே சாப்பிடுவோம். ஆகையால அதற்கு தினமும் சட்னி சாம்பார் வைப்பதும் வழக்கமாகவே இருக்கு. ஒரே மாதிரியான சட்னி சாப்பிடுவதும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். டெய்லி அதே சட்னி, அதே தக்காளி போட்டு, அதே வெங்காய சட்னி இதனையே சாப்பிட்டுட்டே இருந்தா வேற ஏதாவது வாய்க்கு கேட்கும். வித்தியாசமான சில பொடிகளை நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா அது இன்னும் நம்மளுக்கு சாப்பிடறதுக்கு ருசியா இருக்கும். அதனை விட மிகவும் முக்கியமான ஒன்று, ஊருக்கு சென்று வரும்போது வந்தவுடன் சட்னி செய்ய வேண்டும் என்று அனைவருமே சொல்லுவாங்க. ஆனால் அனைவருக்குமே அசதியா இருக்கும். ஆகையால சமையல் செய்யும் அனைவருக்குமே இந்த ட்ரிக்ஸ் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இந்த பொடி இருக்கும். அது எப்படி பண்றது என்பதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதற்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேர்க்கடலை 4 டேபிள் ஸ்பூன், வெள்ளை உளுந்து 3 டேபிள் ஸ்பூன், பொட்டுக்கடலை 3 டேபிள் ஸ்பூன், பூண்டு 4 பல்லு, வரமிளகாய் 10, புளி சிறிதளவு எடுத்துக்கணும், கருவேப்பிலை 1 கொத்து, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி 1 கொத்து, கொப்பரை தேங்காய் துருவியது இல்ல கொப்பரை தேங்காய் இல்லைன்னா தேங்காய் துருவியது 1 கப் எடுத்துக்கணும், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஒரு கடாய் எடுத்துட்டு வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் தனியா. ஏன்னா அதோட தோலெல்லாம் அது நம்ம நீக்கணும் இல்லையா? சோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். பிறகு அதே கடாயில வெள்ளை உளுந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து வறுத்து அதையும் தனியா நம்ம எடுத்துக்கணும். பிறகு அதில் பொட்டுக்கடலை 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் தனியா வறுத்து எடுத்துக்கணும். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் எடுத்து வைத்துள்ள பூண்டு போட்டு ஒரு முறை வறுத்து கொண்டு அதே கடாயில வரமிளகா, புளி, கருவேப்பிள்ளை, சீரகம், கொத்தமல்லி சேர்த்து நல்லா வறுத்து தனியாகவே நம்ம எடுத்து வச்சுக்கணும். பிறகு அதே கடாயில தேங்காய் துருவலையும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போது அனைத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம். வறுத்து எடுத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு தேவையான அளவு உப்பை சேர்த்து நம்ம அதை அரைச்சி வச்சுக்கணும். தண்ணீர் சேர்க்க கூடாது. இதை அப்படியே நம்ம அரைச்சு வச்சுக்கணும். ஏன்னா இது ஒரு பொடி. கடைசியாக இதனை எடுத்து ஒரு பாட்டில்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல நம்ம வச்சுக்கணும். தேவை உள்ள போது 3 டேபிள் ஸ்பூன் போட்டு தண்ணீர் சேர்த்து தாளிச்சு எடுத்துக்கலாம். அந்த பொடியை ஒரு பாட்டில்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நம்மளுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அதுல இருந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து அதுல கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கிட்டோம்னா நம்ம தொட்டு தொட்டு சாப்பிடலாம். இதை தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவை? கருவேப்பிள்ளை, உளுத்தம் பருப்பு, குண்டு மிளகாய், கொஞ்சமா எண்ணெய். முதல்ல எண்ணெய் விட்டு உளுத்தம் பருப்பு, கடுகு சேர்த்து தாளிச்சுட்டு பிறகு அதுல வரமிளகாயும் கருவேப்பிள்ளையும் போட்டு வதக்கிட்டு பின் கரைத்து வைத்த அந்த சட்னியில நம்ம ஊத்திடணும். பின் உங்கள் விருப்பங்களுக்கு ஏற்ப தோசையோ இட்லியோ நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா சுவையா இருக்கும். அதனால இந்த பொடியை நம்ம கண்டிப்பா எல்லாருமே வீட்டுல இதை செஞ்சுட்டு பாருங்க. கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எல்லாருக்குமே ஈஸியாவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.